நிவிக்கு தேவையானது எல்லாத்தையும் ஸ்டீஃபன் பண்ண ஆரம்பிக்கிறா. சின்ன அடிபட்டா கூட நல்லா பாத்துக்கிறான். அப்பதான் ஹீரோ எழுதின ஸ்டோரி எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கே பிடிக்காம போகுது. ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க. ஆனா இவங்க மேரேஜ் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு போயிடுறா. அப்பதான் இவங்க அப்பா 3 வருஷமா நல்லா தான் லவ் பண்ணாங்க. அந்த பையன் கூட நல்ல பையன் தான். ஆனா திடீர்னு ஏன் அப்படி பண்ணானு எனக்கு சுத்தமா தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்த நிறைய டேரக்டர் கிட்ட கதெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு ரொம்ப கடுப்புல வந்து பேசிட்டு இருக்கா. அப்பதான் நிவி, நான் உன்னோட கதையெல்லாம் படிச்சு பார்த்தா ஆனா எனக்கே பிடிக்கல. உன்னோட பேரு மாதிரி தான் வேற ஒருத்தங்க கதை மாதிரி தெரியுது. அதுல உனக்குன்னு தனியா ஒரு கதை கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே தான் ஹீரோ புதுசா ட்ரை பண்ணலாம்னு தோணுது. அப்பதான் ஒரு ஹோட்டலுக்கு போறான். பார்த்தா ஒரு பையன் தனியா பேசிட்டு போறான். அந்த ஓனர் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையனோட அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பா கூட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தா. நானுமே பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்ச கணக்கு வழக்கலாம் அவர்கிட்ட கேட்டு சொல்ற மாதிரி கரெக்டா சொன்னான். அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டான். அவன் என் கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் கண்ணுக்காச்சும் தெரியறான்னு சொல்லி அப்படியே விட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அதே ஒரு ஸ்டோரியை திரும்ப வாசிக்கிட்ட போய் சான்ஸ் கேட்டு நிக்கிறான். அவர் கண்டுக்கு கூட மாட்டாரு. ஆனா ஒரு நாள் ஹீரோ கூப்பிட்டு கதையில எதுவுமே கிடையாது, திரும்ப இந்த பக்கம் வந்துடாதான் சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே எனக்காக கடைசியா ஒரு சான்ஸ் ஆங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறா. சோ அவருமே ஆபீஸ் வர சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு தான் நிவியோட பிறந்தநாளா இருக்கும். இருந்தாலுமே லவ் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ நிவி கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சது கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறான். அடுத்த நாள் டேரக்டரையும் பார்த்து கதையும் சொல்றான். அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி 1 வீக்ல வந்து பார்க்க சொல்றாங்க. இதை கேட்டதுமே நிவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் இவங்க வீட்டுல மாப்பிள பாத்துருக்க விஷயத்தையும் சொல்றா. ஹீரோவும் உங்களை கட்டிக்கிறதுக்கு அந்த மாப்பிள ரொம்ப கொடுத்து வச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு திடீர்னு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போதே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுறா. அதை கேட்டதுமே நம்மளையும் லவ் பண்ண ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இப்ப அவங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்தையும் முடிவு பண்றாங்க. அப்பன்னு பார்த்து டேரக்டரையும் கால் பண்ணி வர சொல்லிருப்பாரு. கல்யாணம் 11 மணிக்கு மேல தான், அதுக்குள்ள நீ டேரக்டர் பாத்துருவான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனதுமே செக்க குடுக்குறாங்க. அது ஹீரோயின் பேர்ல தான் வாங்கிட்டு வரான். ஆனா வரும்போது பஸ்ல ஒருத்தன் ஏற முடியாம ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு இருப்பான். அதை பார்த்ததுமே இவன் தான் ஹெல்ப் பண்ணி அவனை உள்ளே ஏத்தி விடுறான். ஆனா அடுத்த செகண்டே அந்த பஸ் திரும்பும் போது அந்த பஸ்ல இடிச்சு அதுலயே விழுந்து அந்த பஸ் இவன் மேல ஏறி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறா. பார்த்தா இந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணெதிரிலேயே இறந்து போறான்.